வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு வக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே 2 முறைப்படி ஒரு கிரக பயிற்சி நடக்கும். ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஆகக்கூடிய இந்த குரு வக்கரம் ரொம்ப பெருசா ஒரு டிஃபரெண்ட் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் மட்டும்தான் ஒரு வித்தியாசமே இன்னைக்கு நடந்திருக்குதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு திருக்கணித முறைப்படி உங்களுக்கு முதல்ல இந்த குரு வக்கரம் அடைஞ்சிடறாரு. அடுத்தது வாக்கியத்துக்கு உங்களுக்கு அதாவதுன்றது குரு வக்கரம் அடைகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி அதாவது ஆரம்பிச்சு தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்துக்கு வராரு. அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 வக்கரம் ஆரம்பிச்சு 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 119 நாட்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி வக்கரமாகிறாரு. மேச ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இப்போ உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி தான் இன்னைக்கு மேச ராசி. இப்போ உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு இன்னைக்கு பகையா இருப்பார். பொதுவாக மேச ராசிக்கு குரு பகையானவர். அப்படியானவர் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் குரு இப்ப சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்ப குரு பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த மாசம் உங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும். அதாவது இந்த வக்கரத்துல இந்த 4 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு படிப்பு சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு உங்க ராசிக்கு குரு 2ல இருக்கும்போது படிப்பு கண்டிப்பா சார்ந்த விஷயங்கள் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி படிப்பு முடிச்சுட்டு எனக்கு அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி எனக்கு வேலை அமையலன்னு சொல்றவங்களுக்கு இந்த 4 மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு படிப்புன்றது சூப்பரான முறையில் அமைஞ்ச மாதிரி உங்களுக்கு உங்க படிப்புக்கு தகுந்த வேலையும் உங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்றவங்க பார்க்கும்போது உங்க ராசிக்கு இப்ப நம்ம பொதுவா மேச ராசிக்காரங்களுக்கு அப்படின்றது பொதுவா நம்ம சொல்றோம். இது நம்ம சொல்லும் போது என்ன பண்றோம்னா ராசியை அடிப்படையை வச்சு நம்ம சொல்றோம். ஆனா அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னத்தை அடிப்படையை நம்ம சொல்றோம். ஏன்னா லக்னத்துக்கு இத்தனாம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறாருன்னு சொல்றோம். அப்படி பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல அதாவது உங்களுக்கு உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, அதாவது உங்க ஜாதகத்துல குரு மட்டும் உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதாவதுன்றது குரு அதாவது வக்கர நிலை அடையும் போது உங்களுக்கு கொண்டு போய் டாப்ல வச்சிருவார். அதாவது உங்க சுய ஜாதகத்துல உச்சத்துல குரு இருந்தா, சரிங்களா, அதே உங்க சுய ஜாதகத்துல நீச்சத்துல குரு இருந்தா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவார். இது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜனன கால ஒரு நேரத்துல பிறந்திருப்பீங்க. அப்போ உங்க சுய ஜாதகத்துல குரு பாத்தீங்கன்னா உச்சம் அடைஞ்சிருக்கிறாரா இல்ல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரா அப்படின்றது உங்க சுய ஜாதகத்துல பாருங்க. ஏன்னா அங்க உங்க சுய ஜாதகத்துல உச்சம் அடைஞ்சிருந்து இந்த வக்கர பயிற்சி ஆகும்போது மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சிகரத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். அதே உங்க சுய ஜாதகத்துல வக்கர சொல்ற மாதிரி உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ரூபத்துல உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல பவர் கொடுக்க மாட்டாரு. இதை தவிர உங்களுக்கு நார்மலா குரு இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பா இந்த 4 மாசத்துல உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் எடுக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அது உங்க சுய ஜாதகத்துல அந்த இடத்துல உங்களுக்கு குரு பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருவார்.
அதே போல பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு இப்ப 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்க ராசிக்கு 5ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. அப்ப 5ஆம் பாவகம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த குரு வக்கர நிலை அடையும் போது உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப ரொம்ப வருஷமா எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு வக்கர காலம் கண்டிப்பா உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுத்துருவார். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பாவகம் நல்லா இருக்குது. அப்ப உங்க ராசிக்கு புத்திர செல்வங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் நல்ல பிரகாசமா இருக்குது. அப்ப இதை விட பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு 2ல குரு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பண கஷ்டம், அதாவது எனக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில ஒரு நிம்மதி இல்லை, அதாவது முன்னேற்றம் இல்லை, எனக்கு செய்யறன்ற பேர் இருக்குதை தவிர எனக்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு எனக்கு பெருசா ஒன்றும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வக்கரம் அடைகிற போது உங்களுக்கு இந்த 4 மாசத்துல உங்களுக்கு தொழில் கஷ்டம் கண்டிப்பா கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் பிரச்சனையும் தீர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான கடன் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதே போல இப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ வந்து இப்போ உங்க ராசிக்கு இப்போ குரு பகவான் தனஸ்தானம் அப்படி இருக்கும்போது அதாவது இடம் மாறக்கூடிய வாய்ப்பு கூட கொஞ்சம் பிரகாசமா இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மண் விட்டு வேற மண்ணுக்கு போகலாமா, இல்லை இதே மண்ணிலே இருக்கலாமா, இல்லை நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாசலெல்லாம் கட்டிட்டு எனக்கு வந்து நான் கட்டிட்டேன், எனக்கு வந்து ஒரு திருப்திகரமா இல்லை, நான் அவசரப்பட்டு கட்டிட்டணும் அப்படின்றத புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்க ராசியில் அந்த குரு இருக்கும்போது என்னென்ன வேலை உங்களுக்கு செய்யலையோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவார். பொதுவாகவே தொழில் ரீதியாக கடன் இருந்தால் அது ஓரளவுக்கு சால்வ் ஆகும், குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை இருந்தால் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். அதை விட பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள், ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா போனவங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஜென்ம குருவுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மன வேதனையெல்லாம் நிறைய கொடுத்துட்டாரு. மற்றவங்க சொல்லியிருப்பாங்க குரு உங்க ஜென்மத்தில் இருந்ததுனால உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும் இதெல்லாம் நடந்தே தீருன்றது மாதிரி சொல்லியிருந்தாலும் ஆனா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மே மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குரு மீண்டும் வக்கர நிலை வந்து உட்காரும் போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடத்த கண்டிப்பா பார்க்கறாரு, கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும். ஒருத்தருக்கு என்ன நினைப்பாங்க, அதாவதுன்றது வந்து வீடு மாத்தலாமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு தொழில் மாத்தலாமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு இதை விட பார்த்தீங்கன்னா ஏதாவது வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு வந்து இல்லறம் சார்ந்த விஷயங்கள், எப்படி சொல்றதுன்னா பொதுவா உங்களுக்கு மனை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இடம் மாற்றம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிரகாசமா இருக்கும். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வந்து வக்கர நிலை அடையும் பொழுது உங்களுடைய காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 120 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். பொதுவா எல்லாமே என்னன்னா மனக்குழப்பம் நிறைய இருக்குது. அந்த மனக்குழப்பங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? ஏன்னா மண்மனை வாங்குறோமோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருசா சாதிக்கிறோமோன்றதை விட இன்னைக்கு ஒரு கடன் இல்லாத நிம்மதியே இருப்போமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நிறைய இருக்கு. அதை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றது துலா ராசி. இப்ப இந்த துலா ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய வீட்டுல குரு வந்து இப்ப வந்து உட்கார்ந்து ஜென்மத்தில் இருக்கும்போது கண்டிப்பா இந்த குரு வக்கர காலம் உங்களுக்கு திருமணத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், இப்ப உங்க குரு இருக்க வேண்டிய வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருனாலும் திருமணம், அதாவது கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருனாலும் இன்னைக்கு வந்து பார்த்தா சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரனுடைய வீட்டுல குரு வந்து இப்ப சஞ்சரிச்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். பொதுவா திருமணம், அதாவது 2வது புத்திரஸ்தானம், உங்களுக்கு தொழில், இந்த 3மே மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த வக்கர காலம் நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாசம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும், அதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்காரங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா?
அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து பாருங்க. ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல ஏன்னா எல்லாருக்குமே அதாவது நீச்சமாயிட்டாருன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே உச்சமாயிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல யாருக்காவது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல குரு வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த இடத்துல உச்சம் அடைஞ்சு உட்காந்துருப்பாரு. அப்படி உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உடைய குரு வக்ர காலம் சூப்பரான ஒரு தருணம் இருக்குது, அருமையான ஒரு மாற்றம் கொடுத்துருவாரு. சரிங்களா? அதே மாதிரி நீச்சம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல சொல்றேன், நீச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஆனா பொதுவான முறையில பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்றதுல எந்த காலத்துக்கு கொண்டு ஒரு மாற்றம் கிடையாது. சரிங்களா? ஆனா இருந்தாலும் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி பார்க்கிறாரு. இப்ப கன்னி ராசினா வந்து குரு வந்து ரிஷப ராசியில் இருந்து 5ஆம் இடம், குரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 இந்த 3 இடத்த குரு எப்பயுமே பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது குரு வந்து ரிஷப ராசியில் இருந்து 5ஆம் பார்வையா கன்னி ராசி, 7ஆம் இடமா விருச்சக ராசி, 9ஆம் இடமா மகர ராசி பார்க்கும் பொழுது ஏன்னா குருவுடைய தன்மை உங்க ராசிக்கு பாவத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கும்போது 100% உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த குரு வக்ர காலம் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுல கண்டிப்பா மாற்றம் இல்லை. ஏன்னா அப்ப நடக்காத ஒரு விஷயத்த இப்ப உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. நீங்க பயப்படாத ஒரு தைரியமா இருந்து கண்டிப்பா பார்க்கலாம். எதுக்கும் உங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கா எப்படின்றத மட்டும் ஒரு தடவை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டில் குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி யாருக்குனாக்கா மேச ராசி அன்பர்களுக்கான வீடியோ இது. இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நேர்கதியில் செல்லக்கூடிய இந்த குரு பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்கள், வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்களாக கருதி அந்த 4 மாத காலகட்டங்கள் எதை மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வழங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் முதலாவதாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தற்பொழுது குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். இது யோகமான ஒரு அமைப்பு அப்படின்றது சொல்லணும் அப்படின்றவிதிங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லக்னாதிபதியின் நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ உட்கார்ந்துருந்து லக்னாதிபதி நட்சத்திரமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் உட்கார்ந்து வக்ரம் பெறுகிறார். அப்போ தனஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறார். இது யோகமான அமைப்பு தானேனாக்கா இது யோகமான அமைப்புன்னு தான் சொல்லணும். ஆனால் இது நேர்கதியில் செல்லக்கூடிய காலகட்டங்கள் கடந்து இது வக்ரகதி செல்லக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தடைபட்டு கிடைக்கிறத பார்க்க முடியும். எப்பொழுதுமே ஒரு கிரகம் நேர்கதியில் செல்லும் போது அது சுபகரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா நேர்கதியில் செல்லும் போது அபரிவிதமான பலன்களை ஒரு ஜாதகருக்கு வாரி வழங்குவார் அப்படின்றவிதிங்க. இப்போ தற்பொழுது இந்த மேசராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது விசேஷமான அமைப்புகள் தான். இது வக்ரம் பெறதுனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் பட்டு கிடைக்குன்றவிதிங்க. ஆனால் கன்ஃபார்மாக கிடைக்கும். இதே இந்த குரு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ரோகிணி நட்சத்திரத்திலேயோ அல்லது கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ இருந்திருந்தாருனாக்கா அது உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த சந்திரன் சூரியனின் நட்சத்திரங்கள் ஒரு நியூட்ரலான நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அது வளர்ச்சிகள் இருக்காது. அப்போ என்ன பலன்கள் இருக்கப்பட்டதோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கிடைச்சிரும். அப்போ மேசராசி என்பவர்களுக்கு லக்னாதிபதி நட்சத்திரத்தில் ராசி அதிபதி நட்சத்திரத்தில் இந்த குருபகவான் பயணிக்கிறதுனால நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் தீட்டிய திட்டங்கள் வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள்
கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அல்லது பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு உச்சத்தை தொட முடியாத ஏக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் நடந்ததுன்னா என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டுருவேன், இந்த காரியத்துக்காக தான் நான் வெகு நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் அந்த நபர்களுக்கு இந்த வருகின்ற 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி, அதாவது 3 மாதம் 26 நாட்கள் ஆகுதுங்க. இந்த 3 மாதம் 26 நாட்களுக்குள்ளார மிகப்பெரிய நடக்காத ஒரு விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் முயற்சிகள் போடக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த நேரத்தில் உழைக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறதுக்கும் சரியாக காத்துடுறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வளம் பெறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்றதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால தொழில் ஸ்தானமானது வலுப்பெறும். தொழில அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டங்கள், குடும்ப வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மை, சமூகத்தில் சொந்த பந்தத்தோட ஒரு அரவணைப்பான ஒரு காலகட்டங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அதனால் மேசராசி என்பவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சொந்த தொழிலை இந்த நேர காலகட்டத்தில் விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். ஏதாவது நீங்கள் இந்த நேரத்தில் தொழில் ஏற்கனவே செய்துட்ருக்கேன் சார், அந்த தொழிலை விரிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேனாக்கா யோசிக்காமல் நீங்கள் அதை விரிவுபடுத்துங்க. அந்த தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். ஏன்னா 9, 10ஆம் அதிபதி ஒரு இடத்துல சார்ந்தாலும் பார்த்தாலும் பரிவர்த்தனையானாலும் அது இப்போ தர்ம கர்ம ராஜயோகன்றதுங்க. அப்போ வக்ரம் பெற்றார்னா 11ஆம் பார்வையால் சனி பகவான் குருவை பார்க்க ஆரம்பிச்சிருவார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்திலிருந்து குரு பகவான் பார்க்கறதுனால லாபங்கள் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றதுங்க. அதே போல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நானும் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான், நான் எந்த இடத்துல இருக்குன்றது என்னோடய பாஸுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஏதோ சம்பளம் மாதமான சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும், அல்லது அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் யாருன்றது தனித்திறமையை உருவாக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த 4 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த 4 மாத காலகட்டத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒரு மனிதர்களாக உருவாகிங்க. உங்களோட பேர் புகழ் கௌரவம் எல்லாமே இந்த நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்குன்றவிதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா இந்த உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ 9ஆம் இடம் தான் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் மேசராசினர்கள் யாராவது ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் தொடர்பு பெறணும் அல்லது வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த குரு பகவான் வக்ரமடையக்கூடிய இந்த அக்டோபர் 9லேருந்து பிப்ரவரி 4க்குள்ளார முயற்சி எடுத்தால் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் கூட உருவெடுக்கின்றீங்க. ஏன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுக்கு வலிமை அதிகம் அப்படின்றது உண்மைங்க. நம்ம வக்ரம்னா வலிமை குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறோம், ரொம்ப சக்தி வாய்ந்த பலம் அப்படின்றது விதிங்க. அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அமைப்புகள், அதாவது ஒரு நல்லது நடந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடும், கெட்டது நடந்தாலும் அது பேசும் பொருளாக உருவாகுன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் பேசும் பொருளாக உருவாகக்கூடிய அளவுகளுக்கு உருவாகுன்ற விதிங்க. அதனால் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் அயல்நாட்டு உத்தியோகங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதே போல் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னா வருமானங்கள் பெற முடியுமா அப்படின்னாக்கா தெளிவாக சொல்ல வரங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விதைகளை விதைக்கக்கூடிய நேர காலகட்டங்கள், அறுவடை பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ன்றது பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு தாங்க. அப்போ நீங்கள் உழைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அதன் மூலியம் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பிறகு தான். ஒரு நிறுவனத்திலே வேலை செய்துட்ருங்க, இந்த ஒரு மாதம் சேலரி கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாலும் அது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு வக்ரம் தனக்காரகன் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றால் தன தட்டுப்பாடுகள் ஏற்படும், பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்படும் விதிங்க. அப்போ பொருளாதார தட்டுப்பாடுகள்ன்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசி அன்பர்களுக்கும் தன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் குரு பகவான் இந்த அமைப்புகள் இருக்கிறனால அதனால் உங்களுக்கு அந்த தன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஓட்டிட்டிங்கனாக்கா பிப்ரவரி 4ஆம் தேதி பிறகு படத்தையும் பொருளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ இந்த நேரத்தில் உழைக்கிறதுக்கான காலகட்டங்கள், நல்ல உழைப்பு நம்புனீங்க அப்படின்னாக்கா வருமானங்கள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பிறகு உங்களை தேடி வருன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கோச்சார ரீதியாகவும் இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ கலஸ்தர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடைபெறாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும்ன்றீங்க. வெகு நாட்டில் நானும் வரன் பார்த்துட்ருக்கேன் சார்,
ஆனால் திருமணமே அமைய மாட்டேங்குது. நாங்கள் பார்க்காத கோயிலும் கிடையாது, பரிகாரம் செய்யக்கூட இடமும் கிடையாது. ஆனால் திருமணம் அமையலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வக்ரம் பெறக்கூடிய இந்த 4 மாத காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதே போல் குடும்பத்துக்கு தெரியாமல் ஒரு பெண்ணும் பையனும் விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் சொல்லி திருமணம் பண்ணலாமா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலகட்டத்தில் குடும்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துருங்க. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பிறகு திருமணத்தை பற்றி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லையே இந்த நேரத்தில் வக்ர புத்தி இருக்கக்கூடிய நேர காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்களே இழுக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சிந்தித்து காதல் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரலும் வெயிட் பண்ணுறது நல்லா இருக்கும்ன்றவிதிங்க. அதே வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை கூட பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அடுத்தா படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் உங்களோட படிப்பு உத்தியோகமானது பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. கல்வியில் எதுவும் பின்தங்கிய அமைப்புகளுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் மேஷராசி என்பவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேர காலகட்டம்னு சொல்லலாம். அதாவது உட்கார்ந்து இருக்கணும்னா அப்படின்னாக்கா பெரிய லெவலில் முதலீடு போட்டு உழைச்சி ஓடணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டுட்டு அந்த வேலைக்காக அதன் மூலிமா வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. என்னோடய கடமைகளை செய்து முடிச்சிருக்கேன், காலம் கணியும் போது அதுக்கான வருமானங்கள் கிடைக்கின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா வளர்ச்சிகள் உண்டு அப்படின்ற சொல்லலாம். அடுத்து இந்த நேர காலகட்டத்தில் 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதி. 5ஆம் அதிபதி கேதுவுடன் தொடர்பு பெற்றாலே சொந்த பந்தத்தினால கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் சூரியன் அப்படின்றது தன் தந்தை, புதன் அப்படின்றது தன் தாய் மாமன். இந்த வக்ரம் பெறக்கூடிய இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் வக்ரம் பெற்று உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த வக்ரம் பெற்ற கிரகத்தோடு உட்காந்துருக்குங்க. அப்போ வக்ரம் பெற்ற கிரகத்தோடு உட்காந்துருக்கிறது விசேஷம் அல்ல. அப்போ மேஷராசி என்பவர்களுக்கு தன் தந்தைக்கு நேரம் கொஞ்சம் சிறப்பில்லாத நேர காலகட்டங்கள். முக்கியமாக நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் தன் தாய் மாமனுக்கும் அதே அமைப்புகள் தான். மேஷராசி என்பவர்களின் தாய் மாமன் யாராக இருக்கிறீங்கனாக்கா வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கணும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழிலில் போட்டி பொறாமைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றவிதிங்க. மற்ற இந்த ஜாதகத்தினால இந்த வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் யாருக்காவது தோஷங்கள் இருக்கா அப்படின்னாக்கா தான் தாய் மாமனுக்கும் தந்தைக்கு மட்டும்தான் தோஷங்கள் இருக்கோ தவிர மற்ற யாருகளுக்கும் தோஷங்கள் கிடையாது. அப்போ இந்த வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகளை போட்டு வைங்கள். இது பலனாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பின்னர் கிடைக்கும். ஆனால் இந்த முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான வக்ரம் பெறக்கூடிய காலகட்டம் தான் அமையும். அதனால் இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையும் பொருளாதார அபிவிருத்தியும் பின்னர் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட நேரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும், என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை கடைசி மட்டும் நீங்க பாருங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குரு வக்ரமம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப குரு எப்ப வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குருவை பொறுத்த வகையில வர்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்ர நிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள் வரை அவர் இருப்பார். இந்த நிலையில அவர் என்ன விதமான பலன்களை கொடுக்க போறார், குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா நீதி, நேர்மை, உண்மை, நியாயம், அதே போல தர்மம், கருணை, அன்பு, அமைதி, கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியா இருக்கிறார். குருபலம் வியாழ நோக்கம் இருந்தா மட்டும்தான் ஒரு திருமணம் சுபகாரியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே நம்ம நடத்த முடியும். அப்படிப்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீடம் ரோஹிணி நட்சத்திரத்துல குரு வக்ரகதி நிலை அடைகிறார். வக்ரகதி இருந்து என்னென்ன விதமான பலன்களை, ஸ்தான பலன்கள் எப்படி கொடுக்கிறார், பார்வை பலன்கள் எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும் அதோட விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம்.
மேச ராசி நேயர்களுக்கு இப்ப பார்த்தோம்னாக்க காலச்சக்கரத்தின் முதல் ராசி தாங்க மேச ராசி. இந்த மேச ராசியை பொறுத்த வகையில இந்த குரு பகவான் வக்ரகதி நிலையை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தான், தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல வக்ரகதி நிலையை அடைகிறார். அப்ப தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் அமரக்கூடிய ஒரு நிலை, அமர்ந்து வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், அதே நேரத்தில் 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சோ இந்த பார்வை பலன்கள் எப்படி இருக்கு, அமர்ந்த பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். இப்ப மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எதையும் வேகமாக செயல்படக்கூடிய, எதிலையும் துரிதமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு ராசி தாங்க மேச ராசி. மேச ராசிக்கு இப்ப என்ன விதமான செயல்கள் இருக்குதுன்னா, தனம் சார்ந்த விஷயம் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும், அதே நேரத்துல மேசராசிக்கு குரு அப்படிங்கிறவர் 9, 12 கூடையவர், பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், பாக்கியத்தை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். அதே போல வெளியூரு, வெளிநாடு யோகத்தை தரக்கூடியவர். அதே போல பூர்வீக யோகத்தை தரக்கூடியவர், பாக்கியத்தை தரக்கூடிய இப்படிப்பட்ட குரு பகவான் 12 கூடையவராகவும் இருக்கிறார். அதாவது சுப செலவுகள், சுப விரய செலவுகள், வெளிநாடு போறது, வெளியூர் போறது அப்படின்னு சொல்லி சுப விரய செலவுகளை கொடுக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்துல வக்ரகதி நிலையை அடையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வகையில குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பேச்சு சார்ந்த விஷயங்கள், அதே போல வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதீத முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதே போல ரோஹிணி, மிருகசீடம், ரோஹிணி நட்சத்திரம் இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறதுனால என்ன நடக்கும்னா, கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப யாருக்கிட்டையும் கோபப்படுறது, வெறுப்பை காமிக்கிறது, அதே நேரத்தில் கடுமையா நடந்துக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை மேசராசி அன்பர்கள் இந்த குரு வக்ரவ காலத்துல தவிர்த்துக்கணும். ஆமா, அந்த ஒரு விஷயம் மட்டும்தாங்க உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு. அதே போல குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல வருமானம் சார்ந்த, வர்த்தகம் சார்ந்து நீங்க பேசணும், ஒப்பந்தங்கள் சார்ந்து பேசணும் அப்படின்னா அவசரப்பட்டு கோபமா பேசுறதுனால அந்த ஒப்பந்தங்களோ அந்த வர்த்தகங்களோ தடைபடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால அவசரம் வேண்டியதில்லை. அதே நேரத்தில் வேகமான பேச்சு, அதே போல அதிதீவிரமான பேச்சு அப்படிங்கிறத மட்டும் குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. இது ஸ்தான பலமா இருக்குது. மற்றபடி பொருளாதாரம், வருமானம் குறைபாடு இருக்குமானா இருக்காது. வருமானத்தை பொறுத்த வகையில ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். அதே நேரத்துல குழந்தைகளுக்கு சின்ன சின்ன படிப்பு செலவுகள், அதே நேரத்துல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன செலவுகள் வந்து போகுமே தவிர ஒரு பெரிய செலவுகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்து பாருங்க, வேற என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் அமர்ந்த இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அப்ப என்னன்னா கடன் அடைபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் கடனை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்து எதிரி, இனம் புரியாத எதிரி தொந்தரவுகள்லாம் இருந்தது இல்லையா, மறைமுக எதிரி தொந்தரவுகள்லாம் உங்களை விட்டு விலகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அதே நேரம் அவங்களாம் உங்களை விட்டு விலக போறாங்க, எந்த தொந்தரவும் இல்லாம இருக்குது. சில பேருக்கு வேலையில ஒரு நெருக்கடி, மேலதிகாரிகளோட தொந்தரவு இருந்தது இல்லையா, அந்த தொந்தரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் மாறிடும். அவர் இணக்கமான சூழ்நிலையோட உங்க கூட அணுகுவாரு அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா உங்களுக்கு நவம்பர் 28க்கு பிறகு பார்த்தோம்னாக்க இன்னமும் சிறப்பா இருக்கு. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறது, இடமாற்றம் செஞ்சுக்கிறது, வெளியூர் பயணங்கள் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்து பாருங்க, உங்களுக்கு வேற என்ன விஷயம் பார்த்தா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, மனஸ்தாபங்கள்,
குடும்ப உறுப்பினர்கள், அதே நேரத்துல பூர்வீகத்துல, சொந்த பந்தத்துல, ஆமா நண்பர்கள் இடத்துல மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்துல பேசி சரி செய்யக்கூடிய அமைப்பு, வழக்குகள் சமாதானமா போகக்கூடிய ஒரு அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குரு பகவான் கொடுப்பாரு. திடீர் அதிர்ஷ்டம், நீண்ட நாளா நம்மளோட யோசனை இதை செய்யணும், இப்படி நமக்கு ஒரு விஷயம் அமைஞ்சா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நான் முன்னேறி இருப்பேன், இப்படி இருந்தா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நல்லது இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நீண்ட நாள் திட்டமிட்ட விஷயங்கள், நீண்ட நாள் கண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இப்ப தொழில் வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல ஒரு சிக்கல் இருந்து வந்தது. ஏன்னா முதலீடு அதிகமாயிருச்சு, வியாபாரம் சரியா நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னா, தொழில் சார்ந்த விஷயம் நடக்குது, ஆனால் லாபம் வருது, தேவையான போதிய அளவு லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்து வந்துச்சு இல்லையா. அந்த இடத்தை குரு வக்ரநிலை பெற்று பார்க்கறதுனால அந்த என்னன்னா அந்த இடத்தோட தீவிரம், அந்த இடத்தோட தன்மை அதிகரிக்கப்படுது. அப்ப நல்ல வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் தொழில் மேம்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசு சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே நேரத்தில் அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பதவி மாற்றங்களும், அதே நேரத்தில் பதவி உயர்வும், மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப பொது ஜன தொடர்பு, மக்களோட அபிப்பிராயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்ப தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கமிஷன் சார்ந்த தொழில்கள்ல மேசராசி அன்பர்கள் திடீர்னு வருமானத்தை பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் துறையில, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருக்கவங்களுக்குலாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா முகம் தெரியாத, அறிமுகம் இல்லாத நண்பர்களால உங்களுக்கு பாத்தீங்கன்னா பயணங்கள் மூலமாக நல்ல லாபம், நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடைக்க போகுது. மறைமுக வருமானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது மேச ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வை பலன்கள் எல்லாமே சிறப்படையுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்துல உங்களுக்கு ஸ்தான பலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் கோபத்தை அதிகப்படுத்துறார், விரோதத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறையான பேச்சு அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது மட்டும் அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். அப்ப வியாபாரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கைண்டா கனிவா பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. இப்ப எல்லோருக்கும் சாதகமா இருக்குமா அப்படின்னா, மேச ராசி ரைட்டு, மேச லக்கணம் ஓகே. மேச ராசியில இருந்து வேறு வேறு விதமான லக்கணங்கள் இருந்தா என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா, அந்த லக்கண பலனையும் எடுத்து இதோட ஒப்பிட்டு நீங்க பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்துல எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல குரு பகவான் வக்ர நிலை பெற்றோ அல்லது வக்ரம் பெற்ற திசை புத்திகள் நடந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இந்த 4 மாசத்துல இரட்டிப்பான வருமானம், இரட்டிப்பான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்துல நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்ட வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கான மருத்துவம் கிடைத்து குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு. சரி, வேற எதுவும் உடல்நலக்குறைவு இருக்குதா அப்படின்னா, உடல்நலக்குறைவு அப்படின்னு சொல்றது மாதிரி உங்களுடைய ராசிக்கு எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு இல்லை. இருப்பினும் 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வண்டி வாகன பயணங்கள்ல போறது கொஞ்சம் கவனமாக போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும் இருக்குது. அடுத்து நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்க உறுதியாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கடன் அடைபடும், அதே போல தொழில் கடன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நட்பு பாராட்டப்படுவீர்கள் எல்லா இடத்துலையும்.
பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில இந்த காலகட்டத்துல திருமணம், குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நீண்ட நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் அரசு காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவுகளோட நட்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் மேசராசி அன்பர்களே. அது நேயர் பெருமக்களுக்கு முதலாவதாக மேசராசி, எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்தாலும் என்றுமே நம்பிக்கையோடு கூடி பிழைக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும், என்னால் முடியும் என்பதை மனம் உறுதி கொண்டவர் தாங்கள் தாங்க. அந்த அளவுக்கு வலிமை பெற்றவர்கள் மேசராசினியர்கள், அந்த அளவுக்கு திறமை பெற்றவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள். மேசராசிக்காரங்களுக்கு சாதிக்கக்கூடியவர்கள். அப்போ மேசராசிக்கு சாதிக்கணும். அப்போ குரு வக்ரம் 130 நாள் இருக்குது. அப்போ 130 நாள்லேருந்து இந்த மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது, மேசராசிக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய், 1க்கு 8க்குரிய செவ்வாய் 3ஆம் பாகத்தில் இருக்கிறாரு. அதை விட உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்குரிய குரு 2ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். அப்போ 2ங்கும்போது எந்த இடம் பாவகம் கெட்டு போனாலும் 2ஆம் இடம் கிடக்கூடாது. இது உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அப்போ 2ஆம் இடம் கிடக்கூடாதுன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல மதிப்புன்னு உண்டு, மதிப்பு உண்டு, வணக்கம் உண்டு, வாழ்த்து உண்டு, விடை உண்டு. அந்த வகையில் மேசராசி நேயர்களுக்கு குரு நல்லா இருக்கார். பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும், பாக்கியம் இருந்தால் தான் விரையும் செய்ய முடியும். கோயிலுக்கு தானம் எப்படி கொடுக்கறது? நம்ம சம்பாரித்து வச்ச பிறகு தானம் கொடுக்கணும். சம்பாதிக்கிறது பாக்கியம், தானம் கொடுக்கறது விரயம், தர்மம். அப்போ அந்த வகையில் குருவுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல காரியங்களுக்கு கொடுக்கணும். அப்போ குரு வக்கரம் மேசராசிக்கு என்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். மேசராசிக்கு என்ன செய்யும்? மேசராசிக்கு ஒரு 6 ராசிக்கு நன்மையையும், ஒரு 6 ராசிக்கு தீமையையும், ஒரு 4 ராசிக்கு தீமையையும், 2 ராசிக்கு மத்தியம பலனையும் கொடுக்கக்கூடியதான் குரு வக்கரத்தினுடைய அடிப்படை. அப்போ மேசராசிக்கு வக்கரம், குரு வக்கரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கரம் கொஞ்சம் மைனஸில் இருக்கும். எதுக்கு மைனஸில் இருக்குது? இயல்புனுடைய கேரக்டரை விட இது மாற்றி செய்யக்கூடியது, குணங்களை மாற்றி கொடுக்கக்கூடியது, யூனிவர்சிட்டியாக கொடுக்கக்கூடியது. அதனால தான் கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்கரம் கவனமாக இருக்கணும். சனி வக்கரம் சூப்பராக இருக்கும், கவலையப்படாதீங்க. உங்களுக்கு சனி வக்கரம் மிக அபரிதமான நன்மையை கொடுக்கும். குரு வக்கரம் கொஞ்சம் குறைந்த நன்மையை கொடுக்கும். அதை விட அடுத்து வரக்கூடிய 2025 வரக்கூடிய சனி பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசி. இந்த மேசராசி எந்த வகையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசையும் உங்கள் ஜனனஜாத்தையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குரு எங்கே வக்கரமாக இருக்குது, உங்கள் ஜனனஜாதத்தில் குரு எங்கே வக்கரமாக இருக்குதையும் பாருங்கள். அந்த குரு வக்கரமானதை எடுத்து எந்த பாவகத்தில் இருக்கிறத பார்த்து, என்ன சாரம்சத்தை பார்த்து, என்ன லக்னங்கிறத பார்த்து நீங்கள் ப்ரிடிக்ஷனை தெரிஞ்சுக்கிறணும். சந்தேகம்னா கீழ்கண்ட நம்பருக்கு வாங்க. இதுதான் குருனுடைய மேசராசிக்குடைய இந்த குரு வக்கரத்தினுடைய நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள். அப்போ என்ன செய்யணும் இவங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதாவது 6 படை வீடு நம்ம சொல்கிறத விட அதை விட மிக சிறப்பான ஆலயங்கள் வல்லக்கோட்டை முருகப்பெருமான். வல்லக்கோட்டை முருகப்பெருமான், திருப்பூர் எம்பெருமான். ஏன்னா திருப்பூர் சாதாரண ஸ்தலம் இல்லை, பெரிய யோகிகளால் கட்டப்பட்டது, சிதம்பர சுவாமிகளால் கட்டப்பட்டது. அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது. அதை கவனமாக பார்த்து அந்த அந்த முருகப்பெருமானுடைய அது 2வது சுயம்பாக இருக்கப்பட்டது. அப்படி சுயம்பாக இருக்கப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய சன்னதியில் தங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும், ஒரு ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும். இது மேசராசிக்கு. ஏன்னா
காலங்கள் மிக கடுமையான பாதையில் போயிட்டுருக்கு. யுகங்கள் எங்கும் பஞ்சபூதத்தினால் அழிவுகள் வருகின்றன. ஏற்கனவே நீங்கள் நெருப்பு ராசி, உங்களுடைய தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்ட தொழில், துப்புரவு தொழில், ரியல் எஸ்டேட், இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசித்தவங்க. இது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், கொஞ்சம் கவனத்தோட. அகலக்கால வச்சுட்டீங்க, அடுத்து 7.5 சனி வருது, உங்களை பாதிக்கும். அதுதானே ஜோதிடத்தில் கேட்குறீங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு அகலக்கால ஆரம்பித்த இனிமேல் புதியதாக தொழில் ஆரம்பிக்கிறத அந்த தை மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஜோதிட போய் பார்த்துட்டு, பக்கத்தில் ஜோதிட வித்துருப்பாங்க, கேட்டுக்கிட்டு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏன்னா மாசி சுவாமி ஐயா நீங்கள் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் தானே சனி பயிற்சி, அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டா நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க. இல்லை, அப்படிப்பட்டவங்க உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கிட்டு, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யார் ஜாதகம் அதை கொடுங்க, உங்கள் ஃபேமிலியில் எல்லா ஜாதகத்தையும் கொடுத்து, அப்படி யாருக்கு தசா பற்றி நல்லா இருக்குது, 6, 8, 12 இல்லாமல் 1, 5, 9, 1, 4, 7, 10 திரிகோணமா, கேந்திராபதியா, இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி டக்குன்னு ஆரம்பிச்சிருக்கேன். குலதெய்வத்தை வேண்டிக்கங்க, குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை பிள்ளையார் வழிபாடு மறந்துடாதீங்க, அம்பாள் வழிபாடும் மறந்துடாதீங்க. கார்த்திகை முருகன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த வக்கரத்தில் எப்படி போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ மேசராசிக்கு குரு வக்கரம் நிச்சயமாக ஒரு மிக உயர்ந்த நன்மையை கொடுக்காது, தீமையை குறைச்சி கொடுக்கும். தீமையை குறைச்சி கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.